கையில் ஒத்த பைசா கூட இல்லை. மகளோட கல்யாண பத்திரிகையை கையில் வச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில பொண்ணோட முகத்துல எப்படி முழிக்க போறோம்னு தெரியாம ஒரு தகப்பன் கதறி அழுதுட்டு இருக்காரு. சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க. இனிமே கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. நிறுத்த வேண்டியதுதான் முடிவு பண்ணியாச்சு. ஆனா ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு சித்த புருஷர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த நேரத்துல அந்த குடும்பத்தோட தலையெழுத்தையே தலைகீழாக மாத்திருச்சு. அவர் சொன்னது வெறும் வார்த்தை இல்ல, அது இறைவனின் வாக்கு. காஞ்சி மகாபிரிவா சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்ன? அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டு வாசல் நடந்த அந்த நம்ப முடியாத அற்புதம் என்ன? வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மகானின் வாக்காலும் உண்மையான பக்தியாலும் நடந்த ஒரு மெய்சிலிர்க்க வைக்கும் உண்மை சம்பவம். இந்த வீடியோவை முழுசா கேளுங்க. உங்க வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நிச்சயம் ஒரு வழி கிடைக்கும்னு உங்களுக்கே நம்பிக்கை வரும். இந்த வீடியோவை முழுசா பாருங்க, யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அது 1970களின் காலகட்டம். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல தான் அந்த ஏழை பக்தர் வாழ்ந்து வந்தார். ரொம்பவே எளிமையான வாழ்க்கை. வறுமை அவங்க குடும்பத்தை எப்போதுமே துரத்திக்கிட்டு தான் இருந்தது. ஆனா அவரோட மனசுல ஒரே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அது காஞ்சி மகாபெரிவா மேல அவர் வச்சிருந்த மாறாத பக்தி. எந்த கஷ்டம் வந்தாலும் பெரியவா பாதத்தை கெட்டியா பிடிச்சுப்பாரு. ஆனா இந்த முறை வந்த கஷ்டம் சாதாரணமானது இல்லை. அவரோட மூத்த மகளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. ஒரு நல்ல வரணும் அமைஞ்சது. ஆனா அந்த காலத்திலயும் கல்யாணம் நடந்த குறைஞ்சது சில 1000 ரூபாயாவது தேவைப்பட்டுச்சு. நகை, பட்டுப்புடவை, சமையல் செலவு, மண்டப செலவுன்னு வரிசையா லிஸ்ட் பெருசாயிட்டே போச்சு. கையில பார்த்தா சேமிப்புன்னு எதுவும் இல்லை. தெரிஞ்சவங்க, பழகினவங்க, வட்டிக்கு கொடுப்பவங்கன்னு எல்லார்கிட்டையும் போய் கேட்டு பார்த்துட்டாரு. ஆனா காலம் எப்பவுமே நம்மளை சோதிக்கும் போது எல்லா கதவுகளும் மூடப்படும் இல்லையா? அதேதான் இங்கேயும் நடந்துச்சு. கல்யாணத்திற்கு இன்னும் சில நாட்களே இருந்த நிலையில கையில ஒரு ரூபாய் கூட தெரியல. சொந்தக்காரங்க எல்லாம் கூடி பேசி பணமே இல்லாம எப்படி கல்யாணத்தை வைப்ப, பேசாம கல்யாணத்தை தள்ளி போடு அல்லது நிறுத்தி விடு, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம சொல்லிட்டாங்க. அந்த தகப்பனால தன் மகளோட கண்ணீரை பார்க்க முடியவில்லை. ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லை. விடிய விடிய அழுதுகிட்டே இருந்தவர் கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தார். காஞ்சி மடம் பயணம், பெரியவா தரிசனம். வேற யார்கிட்டயும் போய் கை எந்த கூடாது. நம்மை காப்பாற்ற அந்த ஜெகத்குரு ஒருத்தரால் தான் முடியும்னு நினைச்சு அதிகாலை நேரத்துல காஞ்சி மடத்தை நோக்கி புறப்படுறாரு. மடத்துக்கு வந்து சேரும்போது கூட்ட நெரிசல். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெரியவா தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. பக்தரின் மனசுக்குள்ள ஒரே தவிப்பு. பெரியவா கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்ல முடியுமா? அவர் நம்மளை பாப்பாரா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள். வரிசையில நின்றுகிட்டே இருக்காரு. நேரம் போய்கிட்டே இருக்கு. கடைசியா பெரியவாள் முன்னாடி வந்து நிக்கிற அந்த தருணம் வந்தது. பெரியவாளோட அந்த காருண்யம் நிறைந்த கண்கள் பக்தரை பார்க்குது. அந்த முகத்தை பார்த்த உடனே பக்தரால தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. கைகூப்பி கண்களில் இருந்து கண்ணீர் தார தாரையா கொட்ட விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சிட்டாரு. பெரியவா, என் மகளுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. ஆனா அதை நடத்த என் கையில ஒரு பைசா கூட இல்லை. சொந்தக்காரங்க எல்லாம் கேலி பண்றாங்க. பொண்ணோட வாழ்க்கையே பாழா போயிடும் போல இருக்கு. நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும் பெரியவா அப்படின்னு கதறாரு. பெரியவாவின் அந்த ஒரு வார்த்தை, அந்த இடமே ஒரு நிமிஷம் அமைதியாயிடுச்சு. பெரியவா எதுவும் பேசல. தன் கரங்களால உயர்த்தி பக்தரை ஒரு சில வினாடிகள் அமைதியா உற்று பார்த்தாரு. அந்த பார்வையில் உலகத்தின் அத்தனை கருணையும் இருந்தது. மெல்ல தன் வாய் திறந்து அந்த பக்தரை பார்த்து பெரியவா சொன்னாரு, பயப்படாதே, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாளை காலை உனக்கு தேவையான உதவி உன்னை தேடி வரும். அவ்வளவுதான். பெரியவா வேற எதுவுமே பேசல. பிரசாதம், கொஞ்சம் அக்ஷதையும் பழமும் கொடுத்து அவரை அனுப்பி வச்சார். மடத்தை விட்டு வெளியே வந்த பக்தருக்கு மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம்.
அதுவரை இருந்த பயம், கவலை, நடுக்கம் எல்லாமே ஒரே நொடியில் காணாம போயிடுச்சு. பெரியவா சொல்லிட்டாரு, இனிமே என் மகளுக்கு எந்த குறையும் வராதுங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தன் கிராமத்துக்கு திரும்பினாரு. மறுநாள் காலை நடந்த அற்புதம். மறுநாள் காலை சூரியன் உதயமாச்சு. பக்தர் தன் வீட்டில் பெரியவ படத்தை கும்பிட்டு அமைதியா உட்கார்ந்திருக்காரு. சரியா காலை 7 மணி இருக்கும். அவரோட வீட்டு கதவு தட்டப்பட்டது. இந்த அதிகாலை நேரத்துல யார் நம்ம கதவு தட்டுறது? குழப்பத்தோட கதவை திறக்கிறாரு. வாசல்ல ஒரு ஆடம்பரமான கார் நின்று கொண்டிருக்கிறது. அதிலிருந்து ஒரு செல்வந்தர் பெரிய மனிதர் இறங்கி வராரு. அந்த பக்தருக்கு அவரை பார்த்த ஞாபகமே இல்லை. முன்பின் அறியாத ஒரு நபர். அந்த செல்வந்தர் பக்தரை பார்த்த உடனே, நீங்க தான் அந்த நபரா? உங்கள் மகளுக்கு தான் கல்யாணமா அப்படின்னு கேட்கிறாரு. பக்தர் குழப்பத்தோடு, ஆமாங்க, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த செல்வந்தர் கண்கலங்கி தன் கைகளை கூப்பியபடி சொல்ல ஆரம்பிச்சாரு. ஐயா, நான் சென்னையில் பெரிய பிசினஸ் பண்றவன். நேத்து ராத்திரி என் கனவில் காஞ்சி மகாபெரிவா தோன்றி உங்களோட பெயர், இந்த கிராமத்து முகவரி எல்லாத்தையும் தெளிவா சொன்னாரு. இந்த வீட்டுல ஒரு ஏழை பக்தன் தன் மகளோட கல்யாணத்துக்காக தவிச்சிட்டு இருக்கான். உடனே போய் அந்த கல்யாண செலவு முழுவதையும் ஏற்றுக்கொள்ளுன்னு எனக்கு உத்தரவிட்டாரு. பெரியவா கட்டளைய மீற என்னால் முடியுமா? இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் காரில் கொண்டு வந்திருந்த பட்டுப்புடவைகள், சீர்வரிசை பொருட்கள் மற்றும் கல்யாண செலவுக்கு தேவையான முழு பணத்தையும் அந்த பக்தரின் பாதத்தில் வச்சு வணங்குகிறார். அந்த பக்தரால தன்னோட கண்களையே நம்ப முடியல. முழங்கால படியிட்டு காஞ்சிபுரத்தை நோக்கி தன் கைகளை கூப்பி, பெரியவா, நீங்க வெறும் மகான் இல்லை, நடமாடும் தெய்வம்னு கதறி அழறார். அடுத்த சில நாட்களில் அந்த பெண்ணின் திருமணம் ஊரே மெச்சும்படி மிக விமர்சையாக நடந்து முடிந்தது. நண்பர்களே, இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துற பாடம் என்ன தெரியுமா? நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது சுத்தி இருக்கிற மனிதர்கள் நம்மை கைவிடலாம். ஆனா நாம உண்மையான நம்பிக்கையோட இறைவனையோ குருவையோ கெட்டியா பிடிச்சிருந்தா நமக்கான உதவியை உலகத்தின் எந்த மூலையிலிருந்தாவது தேடி வர வைப்பார். பயப்படாதே, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு பெரியவா சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தின் இருளையே போக்கியது. குருவின் வாக்கும் என்றும் பொய்ப்பதில்லை. மகா பெரிவாவின் இந்த அற்புதம் உங்க மனதை தொட்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர அப்படின்னு பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்க நபர்களுக்கும் பகிருங்கள். மகா பெரிவாவின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி. இந்த மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மகா பெரிவாவின் ஆசீர்வாதமும் மகா பெரிவா அருளும் எப்போதும் எல்லோருக்கும் இருக்கும்.